வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் கோதுமைக்கு உலக சந்தையில் தேவை அதிகரிப்பு. 1,80,000 டன் கோதுமையை வாங்க எகிப்து முடிவு. எரிபொருள் பற்றாக்குறையினால் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் இலங்கை மக்கள். எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருப்போருக்கு டோக்கன் வழங்க திட்டம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக போட்டியிடும் யஷ்வந்த் சின்ஹா வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, சரத்பவார், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் மனு தாக்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. பெங்களூரில் கடந்த 2 நாட்களாக டிப்போக்களில் டீசல் தட்டுப்பாடு. அரசு பேருந்துகள் போக்குவரத்தில் மாற்றம். நீலகிரி, கோவை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் 29, 30 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. கடந்த ஆண்டுகளை விட தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாக தகவல். பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. +2 தொழிற்கல்வி முடித்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்கைக்கு அனுமதி. உயர்கல்வித்துறை அறிவிப்பு. அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை பொருத்தும் வாகன ஓட்டிகள் மீதும் அதனை பொருத்தி தரும் மெக்கானிக்குகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும். சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி பகுதியில் செயல்படும் உப்பளங்கள். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தி அதிகரிப்பு. நூல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ராஜபாளையம் விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம். 23 நாட்களாக தொடரும் போராட்டத்தால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக தொழிலாளர்கள் வேதனை. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் பூட்டிய இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வுகளான ஆணி திருமஞ்சன தரிசனம் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை மடக்கி பிடித்த இளைஞர்கள். புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் யூரியா தட்டுப்பாடு. அதிக விலைக்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் குளிர்கால வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 6 நாட்கள் நடைபெறும். நீலகிரி மாவட்டத்தில் மங்குஸ்தான் பழ சீசன் தொடக்கம். மருத்துவ குணமிக்க பழங்களின் ராணியை விரும்பி வாங்கும் மக்கள். பொன்னமராவதி நகரப்பட்டியில் பணி முடிந்து 1 வருடமாகியும் திறக்கப்படாத துணை மின் நிலையம். பயன்பாட்டுக்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் கோரிக்கை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்வதி யானைக்கு உடல்நலக்குறைவு.
இரண்டாவது நாளாக தாய்லாந்து மருத்துவ குழுவினருடன் இணைந்து சென்னையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் சிகிச்சை. இலங்கையிலிருந்து வயதான தம்பதிகள் கோதண்டராமர் கோவில் கடற்கரை பகுதியில் மயக்க நிலையில் தஞ்சம். கடலோர காவல் படையினர் மீட்டு விசாரணை. மயிலாடுதுறை மேலப்பருத்திக்குடி கிராமத்தில் நேரடி நெல் விதைப்பு செய்ய விவசாய கூலி தொழிலாளர்கள் எதிர்ப்பு. சமரசம் பேசச் சென்ற டிஎஸ்பி மீது தாக்குதல். 50 பேர் கைது. சர்வதேச அளவில் நடைபெற்ற இன்றைய முக்கிய செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தாய்வானுக்கும் சீனாவுக்கும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவுக்கும் தாய்வானுக்கும் இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோ பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் இரு நாடுகளுடனான உறவுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவி வரும் எரிபொருள் பற்றாக்குறையால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரிசையில் காத்திருக்கும் வாகனங்களுக்கு டோக்கன் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அந்தந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தனித்துவமான டோக்கன்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தித்துறை அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதற்காக ராணுவ மற்றும் காவல்துறை பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். எரிபொருள் கொள்முதல் குறித்து கலந்துரையாடுவதற்காக 2 அமைச்சர்கள் ரஷ்யா செல்ல உள்ளதாக எரிசக்தித்துறை அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் 9000 மெட்ரிக் டன் டீசலும் 6000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், கடன் திட்டத்தின் அடிப்படையின் கீழ் எரிபொருள் இறக்குமதி செய்யும் நாடுகளின் நிறுவனங்களிடமிருந்து எரிபொருளை கொள்முதல் செய்வது தொடர்பான ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக தேசிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக போட்டியிடும் யஷ்வந்த் சின்ஹா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, சரத் பவார், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்மு போட்டியிடுகிறார். குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் 21ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து 1,80,000 டன் கோதுமையை எகிப்து வாங்க உள்ளதாக அந்நாட்டின் விநியோகத்துறை அமைச்சர் அலி மோசல்ஹி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான உணவு ஒப்பந்தங்கள் வலுவடையும் என தெரிவித்தார். இந்தியாவின் கோதுமைக்கு உலக சந்தையில் பெரும் தேவை ஏற்பட்டுள்ளதாக எகிப்து தெரிவித்துள்ள நிலையில், கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தற்காலிக தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மேலும் 17,073 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 15,208 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். மொத்தமாக இதுவரை 4,27,87,606 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 21 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். நடைபயிற்சி செல்ல இடையூறாக இருப்பதாக எழுந்த புகார்களால் ஜூலை 1ஆம் தேதி முதல் பெங்களூரு விதான சௌதா அருகே உள்ள கப்பன் பூங்காவுக்குள் வளர்ப்பு நாய்களை அழைத்து செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வார இறுதி நாட்களில் வளர்ப்பு நாய்களுடன் கப்பன் பூங்காவில் ஏராளமானோர் நடைபயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வளர்ப்பு நாய்களால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக பூங்காவில் நடைபயிற்சி செய்வோர் ஏராளமானோர் புகார் அளித்துள்ளனர். அரசு தனது முடிவை கைவிட வலியுறுத்தி இணையதளம் மூலம் கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. கடும் வெயிலால் அதிகரித்துள்ள உப்பு உற்பத்தி. நீலகிரியில் விற்பனைக்கு வந்த மங்குஸ்தான் பழம். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்கலாம்.
+1 தேர்வு முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் இன்று வெளியிட்டது. தமிழகம், புதுச்சேரியில் +1 தேர்வு எழுதிய 8,43,675 மாணவ மாணவிகளில் 7,59,856 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 4,11,612 மாணவிகளும் 3,48,243 மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் தேர்ச்சி அடைந்துள்ளார். +1 தேர்ச்சியில் மாணவர்களை விட மாணவியர் 10.13% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் 90.07% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இருப்பினும் கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விழுக்காடு குறைந்துள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு தேர்வில் 90.90 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த மே மாதம் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு தேர்வில் 14,845 பேர் தேர்வு எழுதினர். இதில் 13,494 பேர் தேர்ச்சி பெற்று 90.90 தேர்ச்சி விகிதமாக உள்ளது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 81.97% தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மொத்தமுள்ள 155 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 58 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. தமிழ் மொழி பாடத்தில் யாரும் 100% விழுக்காடு தேர்ச்சி பெறவில்லை. பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த பாடங்களை துணைத் தேர்வில் எழுதுவதற்கு ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரையில் அவர்கள் பயிலும் பள்ளியில் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேது ராமவர்மா அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு தேர்வுத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுத்துறையின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும், அறிவிக்கப்பட்ட நாட்களில் விண்ணப்பம் செய்யாதவர்கள் சிறப்பு திட்டத்தின் கீழ் ஜூலை 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உரிய கட்டணத்துடன் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு ஆகஸ்ட் 2ஆம் தேதி மொழித்தாள் பாடத்துடன் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலும் +2 தொழிற்கல்வி முடித்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, ITI முடித்த மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தொழிற்கல்வியை முடித்த சுமார் 2000 மாணவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் கடும் வெப்பம் நிலவி வருவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே ஆனைக்குடி கிராமத்தில் அதிக அளவில் உப்பளங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதனால் தொழிலாளர்கள் உப்புகளை சேகரிக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பின்னர் அவை தூத்துக்குடிக்கு அனுப்பப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பழங்களின் ராணி என்று அழைக்கப்படும் மங்குஸ்தான் பழம் விற்பனைக்கு வரத் தொடங்கியுள்ளன. இந்த பழங்கள் கிலோ ஒன்றுக்கு தற்போது 250 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ள இந்த பழங்கள் அதிக மருத்துவ குணம் உடையது என்பதால் பலரும் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் யூரியா தட்டுப்பாட்டால் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சாகுபடிக்கு தேவையான யூரியா உரம் கிடைக்காமல் கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக்கி தனியார் உரக்கடைகள் அதிக விலைக்கு விற்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வேளாண் விரிவாக்க மையத்தில் தெரியப்படுத்திய போது அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு யூரியா கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள சத்தியமங்கலம், பவானிசாகர், விளாமுண்டி, TN பாளையம், தாளவாடி உள்ளிட்ட 10 வன சரகங்களில் குளிர்கால வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியது. 5 பேர் கொண்ட குழுவினர் கணக்கெடுப்பில் ஈடுபட்டனர். யானைகள், புலிகள் மற்றும் பெரிய தாவர உண்ணிகள் மற்றும் மாமிச உண்ணிகள், எச்சம், கீரல், கால் தடங்கள் போன்றவை பதிவு செய்யப்பட்டன. இதற்கென அதிநவீன கேமராக்கள், வியூ ஃபைண்டர், GPS உள்ளிட்ட கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. தொடர்ந்து 6 நாட்கள் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பின் இறுதியில் ஆய்வறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். சென்னை குன்றத்தூர் அடுத்த மாங்காட்டில் ஒரே மேடையில் 1000 மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளனர். SK நாட்டிய கலா நிகேதன் அகாடமி சார்பில் நாட்டியாஞ்சலி உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000 மாணவிகள் ஒரே மேடையில் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளனர். தொடர்ந்து 1000 மாணவிகளுக்கும் பதக்கம் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது. ஒரே மேடையில் 1000 மாணவிகள் பரதமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக கோவிலின் உள்ளே நடராஜ சன்னதி முன்புள்ள கொடிமரத்திற்கு கொடி எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் முன்னிலையில் உற்சவ ஆச்சாரியார் கனக சபாபதி தீட்சிதர் கொடியை ஏற்றி ஆனி திருமஞ்சன தரிசன விழாவை தொடங்கி வைத்தார். பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு ஆராதனை, அர்ச்சனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேரோட்டமும் 6ஆம் தேதி ஆனி திருமஞ்சன தரிசனமும் நடைபெற உள்ளது. வனவிலங்குகளை சுற்றி பார்க்க சென்ற சுற்றுலா பயணிகளின் வாகனம் பறிமுதல். தொகுப்பு வீடு மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தாய் மற்றும் மகள் படுகாயம். பழனி முருகன் கோவிலில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள முகக்கவசம் உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை பொருத்தும் வாகன ஓட்டிகள் மீதும் அதனை பொருத்தி தருபவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் இன்று முதல் வரும் 3ஆம் தேதி வரை ஒலி மாசு விழிப்புணர்வு வாரம் தொடங்கியுள்ளனர். இதற்கான முகாமினை சென்னை அசோக் பில்லர் சிக்னல் அருகில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் ஒலிபெருக்கி விழிப்புணர்வு லோகோ மற்றும் விழிப்புணர்வு காணொலியையும் வெளியிட்டார். இந்த நிகழ்வின் போது சென்னை போக்குவரத்து துறை முக்கிய அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் இலங்கையிலிருந்து அகதிகளாக இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த பெரியண்ணா சிவன், பரமேஸ்வரி ஆகிய முதிய தம்பதி படகில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து ராமேஸ்வரம் அடுத்த கோதண்டராமர் கடற்கரை பகுதியில் மயக்க நிலையில் தஞ்சமடைந்தனர். இதுகுறித்து சென்ற மரைன் மற்றும் கியூ பிரான்ச் போலீசார் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து விசாரித்து வருகின்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு பொதுவாக வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் இரவில் வனவிலங்குகளை சுற்றி பார்க்க சென்ற சுற்றுலா பயணிகளின் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு 70,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வனத்துறை சுற்றுலா பயணிகளை இரவில் விலங்குகளை பார்க்க செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனை மீறி 2 வாகனங்களில் 10க்கும் மேற்பட்டோர் ஞாயிற்றுக்கிழமை இரவு வனவிலங்குகளை பார்க்க சென்றனர்.
சட்டவிரோதமாக சென்றவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்ததோடு வனத்துறை அபராதமும் விதித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே ஓராண்டு ஆகியும் திறக்கப்படாத துணை மின் நிலையத்தை திறக்க வேண்டுமென விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகரப்பட்டி பகுதியில் கடந்த ஓராண்டிற்கு முன்னர் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது. கட்டப்பட்டு ஓராண்டு ஆகியும் தற்போது வரை திறக்கப்படாததால் விவசாயிகள் மின் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக மின் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே வேலூர் கிராமத்தில் தொகுப்பு வீடு மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தாய் மற்றும் மகள் படுகாயமடைந்துள்ளனர். 1990 காலத்தில் கட்டப்பட்ட இந்திரா நினைவு குடியிருப்பு காலனியில் அன்பழகி அவரது மாற்றுத்திறனாளி மகள் விஜயகுமாரியுடன் வசித்து வருகிறார். அதிகாலை மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் அன்பழகியின் கையிலும் விஜயகுமாரியின் தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. எங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே தொகுப்பு வீடு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்த வீட்டில் இன்னமும் அதை பழுது பார்க்காம அப்படியே இருந்துட்டு இருக்கனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு வயசான ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க முடியாதவங்க. அதனால எங்கள் பாதிக்கப்பட்டு நிறைய காயங்கள் பட்டு ரத்த காயங்கள் பட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறது இதே ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அரசு ஏதோ உங்களால் முடிஞ்ச புதிய வீடு ஏதோ கட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாரத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களை அரசுகிட்ட வேணும் என்று கேட்டுக்கிறோம். பழனி முருகன் கோவிலில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் முகக்கவசம் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் வேகமாக பரவ துவங்கியுள்ள நிலையில் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவதை தமிழக அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இதையடுத்து பழனி முருகன் கோவிலில் முகக்கவசம் பக்தர்கள் அணிந்து உள்ளார்களா என கோவில் ஊழியர்கள் சோதனை செய்து உள்ளே அனுமதித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வீரத்தமிழர் சிலம்பாட்டக் கழகத்தின் சிலம்பக்கலை சங்கமம் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் கழகத்தைச் சேர்ந்த 7 மாணவ மாணவிகள் உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர். அதில் 4 மாணவியர் ஒன்றிணைந்து 5 மணி நேரம் 5 வகை ஆயுதங்களை கொண்டு தொடர் தற்காப்பு கொலை செய்து காட்டினர். தொடர்ந்து மணிகண்டன் என்பவர் உலோகம் மற்றும் மரத்தாலான கதாயுதத்தை 2 மணி நேரம் சுற்றி சாதனை செய்தார். பிரவீன் என்பவர் கற்கால போர்க்கருவியான கல்முறை தாக்குதல் குறித்து 5 மணி நேரம் தொடர் சாதனை செய்தார். அதேபோல் ராஜேஷ்குமார் என்ற மாணவர் 5 கிலோ கரலாக்கட்டையை 3565 முறை சுற்றி உலக சாதனை செய்தார். இவர்களின் இந்த சாதனைகள் ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கடையூர் கன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி 2 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மகா பூர்ணாகுதி மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மங்கள வாத்தியம் முழங்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தது. பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீரை விமான கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள். மின் மோட்டார் கேபிள்களை திருடும் கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க கோரி மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். நூல் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி ராஜபாளையம் மற்றும் ஆவாரம்பட்டியில் விசைத்தறி உரிமையாளர்கள் நடத்தி வரும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் 23வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இதனால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி உள்ளதாக 40 ஆண்டுகளாக விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கடந்த ஒரு வருடத்தில் நூல் விலை சுமார் 230% வரை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டி நூல் விலை உயர்வை ரத்து செய்யக்கோரி சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 5ஆம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டு வாடகை கொடுக்க முடியல, சாப்பாடு பிரச்சனை, நம்ம ஒரு ஆள் வீட்டம்மாவுக்கு உடம்பு முடியாதவங்க வைத்தியம் பார்க்க வைத்திய செலவுக்கு காசு கிடையாது. இவங்க நல்லா ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் நூல் விலை கூடுதல்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேறு ஆதாரம் கிடையாது. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களுக்கு வேறு எங்கேயும் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, வசதியும் கிடையாது. வேறு எங்கேயும் போகவும் விட மாட்டேங்காங்க. நம்ம போகணும் அப்படின்னு முடிவில் இருந்தோம்னா அந்த கடையில் வந்துக்கிட்டு எனக்கு பாக்கியை கொடுத்துட்டு வெளியில் போ, அங்கே வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஒரு கணக்குக்கு சொல்லும்போது கொத்தடிமை மாதிரி தான் நம்மளை பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் கழிப்பறை பூட்டி வைக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை திறந்து முறையாக பராமரிக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஓமலூர் வட்டார பள்ளிகள் முதலிடத்தையும், சேலம் வட்டார பள்ளிகள் 2ஆம் இடத்தையும், சங்ககிரி வட்டார பள்ளிகள் 3ஆம் இடத்தையும், எடப்பாடி வட்டார அணிகள் 4ஆம் இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றன. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் மற்றும் ஏன்ஷியன் சோட்டகன் கராத்தே ஆகியோர் சார்பில் சிறார்களுக்கான கராத்தே குத்துச்சண்டை ஆகிய தற்காப்பு கலை போட்டிகள் நடத்தப்பட்டன. முதற்கட்டமாக கராத்தே போட்டியும் 2ஆம் கட்டமாக குத்துச்சண்டை போட்டியும் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற சிறார்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் கம்மவான்பேட்டை கிராமத்தை தனி வருவாய் கிராமமாக பிரித்து தரக்கோரி கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போதும் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் கண்ணமங்கலம் ஆற்காடு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அரசு துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்திருக்கோம். நம்ம எம்எல்ஏ சட்டமன்ற கூட்டத்துக்கு வந்துட்டு எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்திருக்கோம். அவங்களை தேடி நாங்கள் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம். எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே ஒரு சில கிராமங்களில் தொடர்ந்து பம்பு செட், மோட்டார் கேபிள்கள் மர்ம நபர்களால் திருடப்படுவதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சின்னவடவாடி, பெரியவடவாடி, பூவனூர், விஜயமாநகரம் உள்ளிட்ட கிராமத்தில் இந்த திருட்டு சம்பவம் இரவு நேரங்களில் அரங்கேறி வருகின்றன. இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.